ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க முருகன் வந்து இந்திரா வீட்டு ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். அதை தான் வந்து பார்த்துட்டு இருப்பார். ஒரு அப்பா தம்பி தங்கச்சிக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, இவங்க தான் வந்து குடும்பத்தை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பார் இந்திராவை. அதுக்கப்புறம் இந்திராவுக்கு ஆர்டர் வந்துடும். உடனே அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க, நீ கிளம்பி போம்மா, கண்டினியூஸாக கால் வந்துக்கிட்டே இருக்குது, நீ கிளம்பி போய் உன் வேலையை பாரு, நான் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது சரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறமேட்டு பசங்கள்லாம் கிளம்பி வருவாங்க, இந்திரா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து ஒரு சின்ன பாப்பா வந்து இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு எனக்கு இந்த ஃபுட்டு வேணாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். அந்த பாப்பா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதுனால தான் நல்லா இங்கிலீஷில் பேசுகிறா, நல்லா அழகாக பேசுகிறா. அதனால் நம்ம பசங்களையும் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்து விட்ருங்க, உங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதனா தமிழ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன்கிட்ட சொல்லி தான் அனுப்புவாங்க. கணேசனும் இவர் கந்தசாமியும் குமரனும் தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு வருவாங்க. அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு போவார். ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்க, என்னங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டிங்களா, எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துருக்குறேன். அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வரலப்பா, அட்மிஷனே போட்டுட்டு வந்துட்டேன் நான். என்ன ஸ்கூலுன்னு, சாதாரண ஸ்கூல் தான், சின்னதில் இவங்க 2 பேரும் அங்கே படித்த ஸ்கூலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரஸ்வதி வந்து சொல்லுவாங்க, இவங்க படிச்சுட்டு என்ன இப்போ கலெக்டர் போலீஸுமா இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஹோட்டலில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைங்களும் ஏன் அங்கே படிக்கணும், நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டா தானே இங்கிலீஷில் படிப்பாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க, டை ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக முடியும், இந்த ஸ்கூலில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்பாங்க. உடனே கந்தசாமி தான் வந்து சொல்லுவார், ஏன்ப்பா இந்த பசங்கள்லாம் அங்கே தானேப்பா படித்தாங்க, இவனுங்களுக்கு படிப்பு வரல, சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் நல்ல டீச்சர் தான், படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிச்சிட போகுது, இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் விட்டால் தான் படிக்குமா என்ன பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் கேட்பார். அதுக்கு இல்லைங்க ஐயா, இவனுங்களுக்கு பசங்களுக்கு சண்முகத்துக்கும் சதீஷ்க்கும் 2 வருஷம் கட்ட வேண்டிய பணத்தை ஒரே வருஷத்தில் கேட்டு பண்ணுவாங்க, காசை வந்து கரியாக்கிறதுக்கு பண்ணாதீங்க, எங்கே இருந்தாலும் பசங்க படிப்பாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, பசங்கக்கிட்ட கேட்டுப்பார், எந்த ஸ்கூலில் படிக்கிறேன், அந்த ஸ்கூலில் படிக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே கந்தசாமி தான் பசங்கக்கிட்ட வந்து கேட்பார், ஏன்ப்பா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அங்கே தான் ஷூ இல்லையே, டை இல்லையே, பேக் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, இப்போ நீ அந்த வேறு ஸ்கூலில் போய் படித்தேன்னா, அம்மா சொல்கிற ஸ்கூலில் படித்தேன்னா ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக வருவேன், உடனே தூங்கிடுவேன், சரியாக படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், ஆனால் இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, விட்ட உடனே ஓடி வந்துடுவேன், நான் தான் பக்கத்தில் இருப்பேன், விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், டயர்டாக மாட்டேங்க, திருப்பி விளையாடுவீங்க, நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, சரி நான் கந்தசாமி தாத்தா சொல்கிற ஸ்கூல்லே சேர்த்துக்கிறேன் நான் சொல்லிட்டு பசங்க சொல்லிவிட்டு ஓடி போயிடுங்க. அப்புறம் இவர் வந்து முருகன் தான் வந்து கந்தசாமி கிட்ட வந்து பேசுவார், அவங்க தான் அண்ணி அத்தனை வாட்டி கேட்குறாங்களே, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்த்து விடுங்களா, எங்கள் லைஃப் தான் வீணாக போச்சு, பசங்களாவது நல்லா படிக்கட்டுமே, அவங்க ஆசைப்பட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்து கேட்பார். இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிற, எதுவும் வாய் திறக்கலேன்னு பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. என்ன லக்ஷ்மி, இதெல்லாம் சொல்லித்தர மாட்டியா, பசங்கிட்ட குடும்ப கஷ்டத்தை பற்றி என்னன்னு சொல்லி வளர்க்க கற்றுக்கோ, அவனை போய் சேர்த்துட்டு பணத்தை கரியாக்கிறது தான் இப்போ வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே குமரனை தான் திட்டுவாங்க, ஏன்டா மரம் மாதிரி நின்றுட்டுருக்குற, சொல்ல அங்கே போய் நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம் சரஸ்வதி, அங்கே வந்து ஸ்கூல் வந்து சரியில்லை, இங்கேயே சேர்த்து விட்டு போக சொன்னாங்க, பசங்க நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் இங்கேயே சேர்த்துட்டு வந்துட்டேன் நான், நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் அந்த ஸ்கூலில் சேர்க்காத, வேறு ஸ்கூலில் சேர்த்து விட தானே சொன்னதுக்கு உடனே கந்தசாமி வந்து, ஏமா நீ குமரனை திட்டுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஸ்கூல் தான், நல்லா படிப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மிகிட்ட சொல்லிட்டு போவாங்க. முருகனை வந்து திட்டிட்டு போவாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்திரா தான் வண்டி தள்ளிட்டு வருவாங்க. வண்டி வந்து பஞ்சர் ஆகிட்ருக்கும். ஹாஸ்டல்லேருந்து ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, என்னடி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இன்னும் வரலன்னு, இல்லை வர வழியில் பஞ்சர் ஆகிடுச்சுடி, கடை எதனா திறந்துருந்துச்சுன்னா நான் பஞ்சர் போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக பார்த்து பத்திரமா வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இவங்க வரும்போது 4-5 குடிக்கார பசங்க வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணை தள்ளிட்டு வருது, அந்த பொண்ணை மடக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மடக்கிட்டு, ஏமா நான் பஞ்சர் தானே போயிடுச்சு, நான் வேணா அந்த பையன்கிட்ட கொடுத்து பஞ்சர் போட்டு வரோம், அது வரலையும் வா, நம்ம அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி கீ எடுத்துருவாங்க. எல்லாருமே தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இவங்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ட்ரெஸ்ஸை தொடுற மாதிரி வரும்போது இவங்க அங்கேருந்து ஓடி வர மாதிரி வந்து ஓடி வர்றது காமிப்பாங்க. அந்த இடத்துல முருகன் தான் இருந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு இவங்க இந்திராவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. வண்டியில் வரும்போது பரவாயில்லைங்க, ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல பயப்படாமல் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தீங்க பார்த்தீங்களா, அது பெரிய தைரியம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து சொல்லுவார். ஏங்க பயமா, நான் எவ்வளோ பயந்தேன்னு என்ன தான் தெரியும், யாருமே இல்லை அந்த இடத்துல, எப்படி என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தேன் நான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் சாமர்த்தியம் தாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்கக்கிட்ட பயந்து அழாமல் தைரியமாக செஞ்சீங்களே அதுவே பாராட்ட வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முருகன் வந்து சொல்லுவார். அடுத்தது வந்து இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு அமைதியாகவே வருவாங்க. ஏங்க என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க இந்திரா வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இவர் சண்முகம் தான் வந்து என்ன பண்ணுவார், ஹெட்செட்டை காதில் போட்டுக்கிட்டு டீ குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே வருவார். டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும்போது அந்த டீ பார்த்திங்கன்னா கீழே கொட்டிடும். ஐயோ இது எப்படி துடைக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இவர் சண்முகம் மேலே இருந்த ஒரு டவல் எடுத்து கீழே துடைக்கிறதுக்கு போவார். உடனே சரஸ்வதி பார்த்துட்டு, தம்பி இருங்க நான் வந்து துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே துடைச்சிட்டு அதை போட்டு கழுவி துடைச்சி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சண்முகம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். சாரி அன்னைக்கு காலேஜில் வந்து பசங்கிட்ட நம்ம சொன்னதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னுவாங்க. உடனே குமரன் அதை வந்து கேட்டுருப்பார். உடனே சண்முகம் வந்து குமரனை பார்த்துட்டு, அண்ணா உங்கள்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு மன்னிச்சிருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. உடனே குமரன் வந்து, பார்த்தியா நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, தம்பி ஏதோ ஒரு மூடில் தான் பேசியிருப்பான், மற்றபடி அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டான், ரொம்ப நல்லா வந்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து குமரன் சொல்வார். இப்போ என்ன உங்களுக்கு டானிக் குடிக்கணுமா, சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆமான்னு, அடா சும்மா கேட்டதுக்கு ஆமான்றீங்க, சரி இப்போ குடிச்சு தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது மறுபடியும் வந்து முருகனும் இந்திராவும் தான் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போவாங்க. ஹோட்டலை வந்து மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்பா இந்த நேரத்தில் வந்தீங்க, நான் ஹோட்டலை மூட போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளுவண்டி கடையில் தான் வந்து எல்லாத்தையும் ஏற கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன, நீங்கள் ஏற கட்டிக்கிட்டே இருங்க, நான் கல் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குதில்ல நானே போட்டுக்குவேன், அப்போ நீ போட்டுக்கிறதுனா எனக்கு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். சரி நீங்கள் உட்காருங்க, ஏற கட்டிக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே நான் தோசை ஒன்று ஊற்றிட்டு ஆம்லேட் ஒன்று போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தோசை ஊற்றி கொடுத்துட்டு, என்னங்க உங்களுக்கு வேணும், ஆம்லேட் வேணுமா ஆஃப் பாயில் வேணுமான்னு கேட்பாங்க. ஆஃப் பாயில் தான் வேணும்னுவாங்க இந்திரா. அதுக்கப்புறம் போட்டு கொடுப்பாங்க. அதை ஒரே வாயில் முழுங்கி சாப்பிடுவாங்க. அடுத்தது, என்னங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க போல் ஆஃப் பாயிலாம், ஆமாங்க இதுக்குன்னு சாப்பிட்ற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து வாயில் போடுவாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு நல்லா சாப்பிடுவீங்க போல், ஏங்க சாப்பிட்றதெல்லாம் கண்ணு வைக்காதீங்க, அவ்வளோ பசிங்க, அதில் வேறு ரவுடிங்கிட்ட வேறு ஓடி வந்தது இன்னும் 2 பசி அதிகமாகிடுச்சு அப்படின்வாங்க. ஐயோ சும்மா தாங்க சொன்னேன், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்றவங்கள பார்த்தா எனக்கும் பிடிக்கும் தாங்க அப்படின்னு முருகன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு, சரிங்க இவர் என்ன பண்ணுவார் முருகன், நான் ஹாஸ்டல்லே கொண்டு வந்து விட்டுடுறேன், நாளைக்கு ஃப்ரெண்டு விட்டுட்டு வண்டியை கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுற சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு போவாங்க. நீங்கள் என்ன படிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி இங்கே வந்தீங்க, இந்த ஊர் என்ன, உங்கள் ஊர் என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் வந்து இந்திராவுக்கிட்ட கேட்டுட்டு போவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்கள, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன படிச்சிங்க, உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி வேலை கிடச்சிது, நீங்கள் என்ன, ஏங்க அது ஹோட்டலில் வேலை கிடைக்கலைங்க, அது ஏன் ஹோட்டல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஓ சொந்த ஹோட்டலா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க பேசிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்தையுமே பேசிக்கிட்டு வண்டியில் வந்துட்டு இந்த ஹாஸ்டல் வந்துடும். எங்கள் ஹாஸ்டல் வந்துச்சு இறங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க எனக்கு நாளைக்கு வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் திரும்ப கால் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து முருகன்கிட்ட வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்கன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் கால் பண்ணி, நைட்டே வந்து கால் பண்ணி, ஏங்க நீங்கள் ரூம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் முருகன் வந்து கேட்பார். ஏங்க ஹாஸ்டலில் தானேங்க வந்து விட்டீங்க, உள்ளே வந்துட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்களா ஹெல்ப் பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்னங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து சொல்லுவார். அப்படியே வந்து எபிசோடு வந்து முடிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்கள ஃபஸ்ட்டு மோதலில் போன இவங்க வாழ்க்கை இப்போ காதல்லாம் மாறி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி தான் கதையை வந்து கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.